ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 6% சம்பளத்தில் அதிரடி மாற்றம் உயர்வு கணக்கீடு என்னென்னு பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு தொடர்பாக தற்போது முக்கியமான விவாதமாக 6% ஆண்டு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட் முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய கூட்டு ஆலோசனை அமைப்பின் NCJCM வரைவு குழு தனது இறுதி மனுவை சமர்ப்பித்துள்ள நிலையில் அதில் முக்கிய கோரிக்கையாக இந்த 6% ஆண்டு உயர்வு இடம்பெற்றுள்ளது. இதுவரை ஆண்டுக்கு சுமார் 3% ஊதிய உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இதை 6%ஆக உயர்த்த வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் அனைத்து நிலை ஊழியர்களின் சம்பளத்திலும் கணிசமான மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கணக்கீடு 8வது ஊதியக்குழுவின் சாத்தியமான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.85 அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, குறைந்த நிலை ஊழியர்கள் MTS அல்லது குரூப் D தற்போது சுமார் 18,000 அடிப்படை ஊதியம் பெறுகிறார்கள். இது 8வது ஊதியக்குழுவின் கீழ் சுமார் ரூபாய் 51,480 உயரலாம். அதில் 6% ஆண்டு உயர்வு சேர்க்கப்பட்டால் அது சுமார் ரூபாய் 54,568 அதிகரிக்கும். அதேபோல் கிளார்க் நிலை LDC ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 25,500 சுமார் ரூபாய் 77,035 உயரும் வாய்ப்பு உள்ளது. ஆய்வாளர் அல்லது செக்ஷன் அதிகாரி நிலை ஊழியர்களுக்கு தற்போதைய ரூபாய் 44,900 அடிப்படை ஊதியம் புதிய கட்டமைப்பில் சுமார் ரூபாய் 1,35,642 வரை செல்லலாம். கெசட் அதிகாரிகள் குரூப் A நிலை ஊழியர்களின் சம்பளமும் ரூபாய் 50,100 சுமார் ரூபாய் 1,69,478 வரை உயர வாய்ப்பு உள்ளது. இந்த உயர்வுகள் அனைத்தும் கணிப்புகள் என்பதும் இறுதி முடிவு அரசின் அறிவிப்பை பொறுத்தே அமையும் என்பதும் முக்கியம். அடிப்படை ஊதியம் உயர்ந்தால் அதனுடன் இணைந்த அகவிலைப்படி DA, வீட்டு வாடகைப்படி HRA மற்றும் பயணப்படி TA ஆகியவையும் தானாகவே உயர்வடையும். இதனால் மொத்த சம்பளத்தில் கூடுதல் நன்மை கிடைக்கும். மேலும் இந்த ஊதிய மாற்றம் ஓய்வூதியதாரர்களுக்கும் நேரடி பலன்களை ஏற்படுத்தும். பொதுவாக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு புதிய ஊதியக்குழு அமைக்கப்படும் நிலையில் 7வது ஊதியக்குழு 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. அதனால் 8வது ஊதியக்குழு 2026 ஜனவரி முதல் அமலுக்கு வரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இறுதி மனுவில் மேலும் சில முக்கிய கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தின் சுமார் ரூபாய் 69,000 ஆக உயர்த்த வேண்டும். ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 3.83 நிர்ணயிக்க வேண்டும். HRA விகிதத்தை 30% முதல் 40% வரை உயர்த்த வேண்டும். மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கும் கூடுதல் சலுகைகள் வழங்க வேண்டும் என்பவையும் இதில் அடங்கும். மொத்தத்தில் 6% ஆண்டு ஊதிய உயர்வு மற்றும் 8வது ஊதியக்குழு பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.